1980களின் இறுதியில் கோயம்புத்தூரில் மார்டின் லாட்டரி ஏஜென்சிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை துவங்கினார். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மார்டின் கர்நாடகா என்ற நிறுவனத்தின் மூலம் கர்நாடக மாநிலத்திலும் மார்டின் சிக்கிம் லாட்டரி நிறுவனத்தின் மூலம் மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களிலும் தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார் மார்டின். இது தவிர மேற்கு வங்கம், பஞ்சாப், மகாராஷ்டிராவிலும் லாட்டரி விற்பனையில் இவரது நிறுவனமே முன்னணியில் இருக்கிறது. 2003 லாட்டரி தடையால் தமிழ்நாட்டில் இழப்பை சந்தித்த மார்டின் பிற மாநிலங்களில் தனது நிறுவனத்தின் செயல்பாடுகளை பிரச்சனையின்றி தொடர்ந்தார். ஒரு கட்டத்தில் லாட்டரி மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட், கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பொழுதுபோக்கு, ஜவுளி, மருத்துவம், கல்வி, மென்பொருள், விவசாயம், கட்டுமான பொருட்கள் போன்ற துறைகளிலும் கால் பதித்து பெரும் சாம்ராஜ்யத்தையே மார்டின் உருவாக்கினார். இந்த நிலையில்தான் 2014ஆம் ஆண்டிலிருந்து மார்டின் மீது அமலாக்கத்துறையின் பார்வை திரும்பியது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மார்டினின் சொத்துக்கள் மற்றும் பிறவற்றை பறிமுதல் செய்துள்ளது அமலாக்கத்துறை. லாட்டரி தொழில் மூலமாக மார்டினுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ள நிலையில் அதில் கொச்சி மண்டல பிரிவை சேர்ந்தவர்கள் 622 கோடி மதிப்பிலான சொத்துக்களையும், கொல்கத்தா பிரிவை சேர்ந்தவர்கள் 409 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். 2014 சிபிஐயால் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு, 2022 கொல்கத்தா காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகள் மற்றும் மார்டின் நிறுவனத்தால் 1500 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாக கூறி மேகாலய அரசாங்கத்தால் 2024 பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு என மொத்தம் 4 வழக்குகளை அடிப்படையாக கொண்டு மார்டினுக்கும் அவரது நிறுவனத்துக்கும் எதிராக அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மார்டின் வளாகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத குறிப்பிடத்தக்க சொத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதில் 12 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 6.4 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலையான வைப்புத் தொகைகள் அடங்கும். இந்த சொத்துக்கள் கோவை, சென்னை, மும்பை போன்ற நகரங்களிலும், துபாய், லண்டன் உள்ளிட்ட சர்வதேச இடங்களிலும் உள்ள சொத்துக்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்பது அமலாக்கத்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. 2019 மற்றும் 2024க்கு இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் 1368 கோடி ரூபாய் நன்கொடையாக அரசியல் கட்சிகளுக்கு மார்டின் நிறுவனம் அளித்துள்ளதாக வெளியான தகவல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனமே அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பெற்ற 1592 கோடியில் 542 கோடி ரூபாய் மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்திலிருந்துதான் வந்துள்ளது. திமுகவின் மொத்த தேர்தல் பத்திர வருமானமான 632 கோடி ரூபாயில் 503 கோடி ரூபாய் மார்டின் அளித்ததுதான். அத்தோடு பாஜகவிற்கு 100 கோடி ரூபாய், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 154 கோடி ரூபாய் மற்றும் காங்கிரசிற்கு 50 கோடி ரூபாய் என பிற கட்சிகளுக்கு லாட்டரி மன்னன் மார்டின் அளிக்க தவறவில்லை. லாட்டரி தொழிலை பொறுத்தவரை அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் லாட்டரி விநியோகஸ்தர்களாக நியமிக்கப்பட்டு அவர்கள் பரிசு பெற்ற லாட்டரிகளை வைத்திருந்ததும் தெரியவந்தது. குலுக்கலுக்கு பிறகு சில லட்சங்கள் முதல் கோடிகள் வரை அவர்கள் பரிசுகளை பெற்றுள்ளனர். சட்டப்படி இந்த லாட்டரிகள் பொதுமக்களுக்கு விற்கப்படவும் இல்லை, மாநில அரசிடம் திரும்ப கொடுக்கப்படவும் இல்லை. பரிசு பெற்றவை உட்பட விற்கப்படாத டிக்கெட்டுகளின் ஆதாரங்களை மூட்டை மூட்டையாக அமலாக்கத்துறை கண்டறிந்துள்ளது. அமலாக்கத்துறையின் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்களால் கைப்பற்றப்பட்ட சொத்துக்களிலிருந்து 2 சொத்துக்களை மார்டின் விற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளதோடு இவரின் குற்றச்செயலுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. இவை எல்லாவற்றையும் விட ஃபியூச்சர் கேமிங் லாட்டரி விற்பனையின் ஆண்டு வருவாய் 15,000 ரூபாய் கோடிக்கும் அதிகமாக இருந்தாலும் நிறுவனம் மிக குறைந்த லாபத்தையே பெற்றுள்ளோம் என அறிவித்துள்ளதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிறுவனம் சிக்கிம் மாநில லாட்டரியை முக்கியமாக கையாள்கிறது. 2010 வரை கேரளாவில், மேலும் பஞ்சாப், கோவா மற்றும் மகாராஷ்டிராவை தவிர மேற்கு வங்கத்திலிருந்து 90% வணிகத்திற்கு மேல் விற்பனை செய்கிறது.
சிக்கும் லாட்டரிகள் மூலம் கிடைத்த மொத்த பணத்தில் மார்ட்டின் தனது வருவாய் பங்காக 2014ஆம் ஆண்டு வரை மாநில அரசுக்கு ஆண்டுக்கு 8 முதல் 10 கோடியை மட்டுமே செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலய மாநில லாட்டரி இயக்குனர் மேரிசோன் டிமர்க் கடந்த ஆண்டு ஷில்லாங்கில் மார்ட்டின் மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளியான சுப்பையன் நாகராஜன் மீதும் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் மேகாலய மாநில லாட்டரியின் பங்குதாரர்கள் மற்றும் துணை பங்குதாரர்களை மிரட்டி வற்புறுத்தி மற்றவர்களுடன் சேர்ந்து சதி செய்து மாநில லாட்டரிகளின் அதிகாரப்பூர்வ விநியோகத்தை பாதித்ததோடு மாநிலத்திற்கு 1500 கோடி ரூபாய் வணிக இழப்பை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியாக அமலாக்க இயக்குநரகமானது மார்ட்டினின் விரிவான செயல்பாடுகள் மீதான விசாரணையை தொடர்ந்து வருவதோடு லாட்டரி மற்றும் அரசியல் நிதித்துறைகளில் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மார்ட்டின் மீது வழக்குகள் பதிய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது.